தன்னுடைய ஊழிய பயணத்தை இயேசுவானவர் முடித்துவிட்டு கல்வாரி பயணத்திற்கு நேராக பயணப்பட்ட போது விசாரணை சங்கத்தில் நிற்கிறார். விசாரணை சங்கத்தில் இருந்த அந்த வேளையில் பரிசேயரும் வேதபாரகரும் மூப்பரும் பொறாமையினால் நிறைந்தவர்களாக இயேசுவின் மீது அவதூறுகளையும் வீணான குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறாங்க ஆலோசனை சங்கத்தில். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு பிலாத்து கேட்குறாங்க, இவர்கள் உன் மீது இவ்வளவு அபாண்டமான பழிச்சொற்களையும் வீணான குற்றச்சாட்டுகளையும் சொல்லுகிறார்களே, நீர் இவர்களுக்கு ஒரு பதிலும் சொல்லவில்லையா அப்படின்னு சொல்லி யார் கேட்குறா? பிலாத்து கேட்குறான். மத்தேயு 24:14 அதை படிக்கிறோம். வீண் பழி சுமத்தப்பட்டும் இயேசுவானவர் அமைதியாக இருந்தது, மறு உத்தரவு சொல்லாதது பிலாத்துவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளை யோசிச்சு பாருங்களேன். யாராவது நாம செய்யாத ஒரு தவறை, ஒரு வீணான ஒரு நிந்தனையை, ஒரு பெரிய குற்றச்சாட்டை, ஒரு அபாண்ட பழிச்சொல்லை நம் மீது சுமத்துவார்களானால் நம்மால் அமைதியாக இருக்க முடியுமா? நிச்சயமா இருக்க முடியாது. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நமக்கு என்ன செய்யும்? கோபம் கொப்பளித்து கொண்டு வரும். அது எப்படி என்ன சொல்லலாம்? நான் செய்யாத ஒரு குற்றத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் வெகுண்டு எழுவோம். ஆனால் இயேசுவானவர் அந்த இடத்தில் மௌனமாக இருந்தது அனைவருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தது.